இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது எந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் காமனாக பண்ணுறாங்க சார்? சரி, ரிட்டையர்மெண்ட் பிளானில் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்குன்னு என்ன நான் சொல்லுவேன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்போ போய் அதை யோசிப்பாங்க. சரி, நம்ம வந்து அதை வந்து நீங்கள் இப்போ 1 இயர் ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னா அப்போ போய் அப்போ தான் சில பேர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யோசிப்பாங்க. திடீர்னு ரிசைன்மெண்ட்டோ இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். பட் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து சில பேர் நினச்சிட்டிங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் பிளான் பண்ணணும், 35 வயசுக்கு மேலே தான் பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாபில் சேர்றவங்க அவங்களுமே பிளான் பண்ணணும். ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது. முன்ன மாதிரி இப்போ போன ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் 25 வருஷம் ஒர்க் பண்ணாங்க, 30 வருஷம் ஒர்க் பண்ணி அப்படியே ரிட்டையர் ஆகி வெளில வந்தாங்க. பட் இப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. நீங்கள் ஒர்க்கிங் இது என்ன சொல்கிறது, டென்யூரே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனி டைம் நம்ம வேலை இல்லாமல் 6 மாதமோ 1 வருஷமோ வீட்டில் உட்கார போகிறோம், 2 வருஷம் உட்கார போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான்ங்கிறது இம்மீடியட்டாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும், irrespective ஆஃப் த ஏஜ். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஏஜுக்கு வர்றப்போ தான் வந்து திங்கே பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுது. சரி, இங்கே நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பேசியிருக்கோம். இங்கே வந்து நீங்கள் எப்படி ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. ஓகே, எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்க, அந்த டைம் ஃப்ரேமில் எப்படி வந்து அசெட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கீங்கிறது தான் ரொம்ப டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறது வந்து டைமு. ஸோ யாராக இருந்தாலும் இம்மீடியட்டாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறது நல்லது. அது வந்து குவாலிஃபைட் பர்சனோட உட்காந்து பண்ணாங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. முன்னாடிலாம் வந்து இப்போ எங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அப்பா டைம்லலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது ரிட்டையர்மெண்ட்னா. ஓகே, இது வந்தால் இது பட் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு எல்லாருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது.